நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுப்பா, அதான் வர முடியல. பாஸ் இது உங்க பையனா பாஸ்? ம். ஓஹோ அப்படியா? சரி கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு தானே குழந்தை பெற்றுப்பாங்க. சாரி. நான் கூட அப்படிதான் என்னோட ட்ரீம் பையை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 6 பிள்ளை பெற்றுக்க போறேன். என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? அது என்ன கணக்கு 6 அப்படின்னு தானே பாக்குறீங்க? கேளுங்களேன் சொல்றேன். கேளுங்க பாஸ், அது என்ன கணக்கு 6 அப்படின்னு? சொல்லுமா, அது என்ன கணக்கு 6? நானும் என் ட்ரீம் பாயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 6 பாப்பா பெற்றுக்க போறோம். மொதல் பாப்பா என் அப்பாவுக்கு, 2வது பாப்பா என் அம்மாவுக்கு, 3வது பாப்பா என் ட்ரீம் பாயோட அப்பாவுக்கு, 4வது பாப்பா என் ட்ரீம் பாயோட அம்மாவுக்கு, 5வது பாப்பா என் ட்ரீம் பாய்க்கு, 6வது பாப்பா எனக்கு. எனக்கு உங்களுக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் இந்த ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல. ஏம்மா, எனக்கு காது வலிக்குதுன்னு சொல்ல வந்தேன். அப்பா இந்த ஆன்ட்டி யாரு? டேய் குட்டி பிள்ளை, நான் ஆன்ட்டி இல்ல, ஐ அம் பனிமலர். என்ன ஆன்ட்டி எல்லாம் கூப்பிட கூடாது என்ன? அப்பா அக்கா கூப்பிடணுமா? அக்காவா? உனக்கு நான் அக்காவா? அதெல்லாம் இல்ல. அப்ப நான் எப்படி கூப்பிடுறது? என் பேரை சொல்லி கூப்பிடு. தம்பி. சொல்லுங்கம்மா. தம்பி, நீங்க நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறதா சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் இன்னைக்கே கிளம்பிடட்டுமா? ஏம்மா, நீங்க நாளைக்கு வரைக்கும் எங்க கூட இருங்களேன், நான் போகும்போது உங்களை கொண்டு போய் விட்டுட்டு போறேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் இன்னைக்கே கேட்டு பார்க்கலான்னு. அதுக்கு தான் நைட்டில் இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், தம்பி எடுக்கலை. அப்படிங்களா? சரிங்கம்மா, சரி இருங்க, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன். லட்சுமிம்மா. என்னம்மா பேர் வச்ச மாதிரி கூப்பிடுற? அதானே உங்கள் பேர், டாக்டர் சார் உங்களை அப்படி தானே கூப்பிட்டாரு. ஆமாம், அவர் டாக்டர் தானே? ஆமாம்மா. சரி நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் என் இடத்துக்கு போகிறேன், வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்படியா? நீங்கள் இங்கே வேலை செய்கிற அம்மாவா? சரி சரி. அம்மா எதுக்கு வேலையை விட்டு நின்றுட்டீங்க? இந்த தம்பி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போகிறாரு, அதனால தான் நானும் வேலையை விட்டு நிற்க போகிறேன். ஓஹோ. அம்மா இந்த வீட்டில் நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? ஏம்மா செத்த நேரம் நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கேட்டேன், நல்லா கேட்டேன். குட்டி பையா, உன் பேர் என்னடா? ஐ எம் கபிலன். கபிலன், நல்லா இருக்கே பேரு. ஆமா, என் பேருன்னா நல்லா இருக்கும். என் பேரும் தான் நல்லா இருக்கு. ஏமா பாப்பா, நீ யாரு? நான் பனிமலர், டாக்டர் சாரோட ஃப்ரெண்டு. அப்படியா? பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா அலங்காரத்துல. ஆமா. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஆமா, இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. அப்ப நான் கிளம்பட்டா? வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாம்மா? எடுத்துக்கிட்டேன்ப்பா, போயிட்டு வரேன். சரி. குட்டி பிள்ளை சமத்து பிள்ளையா இருக்கணும், என்ன அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாட்டி ஊருக்கு போறேன், இனிமேல் அப்பாவே பார்த்துக்கிடுவாங்க உன்னைய, சரியா? சரிங்க பாட்டி. பாட்டி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க பாட்டி. தங்க பிள்ளை பத்திரமா இருக்கணும் என்ன? சரிங்க பாட்டி. தம்பி வாரம்பா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. பாஸ். என்ன? நீங்க கிளம்பிடுவீங்களோங்கிற அவசரத்துல பதட்டத்துல அப்படியே உங்க காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டேன். சரி, அதுக்கு? நான் போட்டிருக்கேன்ல இந்த நகையெல்லாம் எங்க ஏரியா பியூட்டி பார்லர்ல இருந்து வாங்கினது, அவங்களுக்கு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும். கலட்டி வைக்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ஒரே கவலையா இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கவலை. ஆமா பாஸ். வீட்டை விட்டு வந்திருக்கோமே, கல்யாணம் நின்றுமேன்னு கவலை இல்ல. அதெல்லாம் கவலை இல்ல, அது எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. ஆனா இந்த நகைக்கு நான் தான் பொறுப்பு. என் ஃப்ரெண்டோட பார்லர்ல இருந்து நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன். இப்போ இதை நான் திருப்பி கொடுக்கலன்னா அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? அப்ப நான் போய் திருப்பி கொடுத்துடலாமா? இல்லடா கபிலா, அப்படி எல்லாம் திரும்ப போக முடியாது. நான் என் ட்ரீம் பையை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு தான் போவேன். இவன் பேர் எப்படி உனக்கு தெரியும்? இப்போதான் பாஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். பெரிய 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சிருக்கீங்க, அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. பாஸ், நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலன்னா மோதுக்கு நேரா சொல்லிருங்க. ஆமா, பிடிக்கல. இப்போ என்ன செய்ய போற? ஒன்றும் செய்ய மாட்டேன், கேட்டேன். சரி, உங்க அப்பா நம்பர் சொல்லு. எதுக்கு? சொல்ல மாட்டேன். இங்கே பாருமா, இப்படிலாம் நீங்க வந்து இருக்கிறது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம நான் நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு எங்க போக போறீங்க? வேற ஊருக்கு போறேன். எந்த ஊருக்கு போனாலும் நானும் வர்றேன்.
ஏன்னா இங்க வீட்டுக்குள்ளேயே உங்க கூட நான் உட்காந்துருந்தா என் ட்ரீம் பாய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? 4 இடத்துக்கு போனா வந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அப்ப நானும் வரேன். இது என்னது இது? உன்னோட பெரிய தலைவலியால இருக்கு. நான் இதுக்கு ஒன்னா என்னோட கூட்டிட்டு போகணும்? நீங்க தானே என்னை எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டீங்க. அப்ப நீங்க தான் என்னை கூட்டிட்டு போகணும். இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. உன்னை என் கூட நான் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால என்ன? அவனை கூட்டிட்டு போறீங்கல்ல, என்னையும் கூட்டிட்டு போங்க. அவனும் நீயும் ஒன்னா? அது ஒண்ணு கிடையாது. அவன் சின்ன பையன், நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு. சோ வாட்? நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். சமத்து பிள்ளையா என் ட்ரீம் பாயை தேடுற வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். ஆமா, கபிலனோட அம்மா எங்க? இல்ல. இல்லன்னா இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை போல இருக்கு. நம்மளாம் நம்ம ட்ரீம் பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. லவபிள் கப்பிள்ஸா இருக்கணும். அங்க என்ன பாக்குற? யோசிச்சேன். என்னன்னு? நானும் என்னோட ட்ரீம் பாயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி லவபிள் கப்பிள்ஸா இருக்கணுங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சரிதான். அப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன். பாஸ், நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் எல்லா விதத்துலையும் உதவியா இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லட்சுமி அம்மா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. குட்டி பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை பார்த்தீங்களா? நான் பார்த்துக்கிடுவேன். அதுக்கு லட்சுமி அம்மாக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி சம்பளம்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். என் ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். ஓகேவா? டீல்? என்ன பேச்சுன்னு பத்தியா? யாருமா நீ? ஐம் பனிமலர். மிஸ்டி. ஆமா, மிஸ்டி. அதுக்குள்ள எனக்கு பட்ட பேர் வச்சிட்டியா? சூப்பர். அப்படியே கூப்பிடு. அப்படின்னா நானும் உன்னை இனிமேல் கபின்னு கூப்பிடட்டா? கபி கபி மேரே தில் மே. ஓகேவா? பாஸ், நீங்க தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்க பையன் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். கபி, மிஸ்டி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். சோ நான் கபியோட ஃப்ரெண்டு. நீங்க என்ன இங்க இருந்து போக சொல்ல முடியாது. நீங்களும் ஒரு டாக்டர், ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல தான் தெரியுது. உங்க பையனை பாத்துக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்திருக்கீங்க. அவங்க இப்ப வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இப்போ நான் வந்திருக்கேன்னா நான் உங்க பையனை பாத்துக்கிறேன். அதுக்கு பதிலா என் ட்ரீம் பையன் எனக்கு கண்டுபிடிக்கிறதுல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இல்ல டாக்டர் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் சார். ஆமா, நீங்க என்ன டாக்டர்? ஐ எம் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். பாஸ், நியூரோன்னு சொல்லுங்க. அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இல்லையான்னு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் தான் சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, நியூரோனா என்னது? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்னு அர்த்தம். என்ன மாதிரி அழகா அறிவா இருக்கிற பொண்ணுங்களுக்கா? சொல்லிக்கிட்டாங்க ஊர்ல. அப்படியா? ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமா என்ன பத்தி? இப்போ உங்க அப்பாவோட மொபைல் நம்பர் கொடுக்க போறியா எப்படி? என்ன வீட்ல கொண்டு வந்து விடும்போது எங்க அப்பாவோட நம்பரை வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீ திரும்ப இப்படி காருக்குள்ள உட்காந்து என் கூடயே வருவேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நான் என்ன கனவா கண்டேன் உன்ன மாதிரி? கனவுல எனக்கு மட்டும்தான் வரும். அதுல என்னோட ட்ரீம் பாய் வருவான். ட்ரீம் பாய், ட்ரீம் பாய், ட்ரீம் பாய் எங்கதான் இருக்கான் அந்த பைத்தியக்காரன்? அதத்தான் நான் தேடணும். அதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். உனக்கு வாய் வலிக்கவே வலிக்காதா? அப்பா. என்னப்பா? மிஸ்டி நம்ம கூடயே இருக்கட்டும்பா. அது சரியா வராதுப்பா, தப்புப்பா. அப்பா ப்ளீஸ் பா. நீ அப்பாவை விட்டுட்டு இருக்க சொன்னா இருப்பியா? மாட்டேன். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அவங்க அப்பா விட்டுட்டு இருக்காது. நான் இருப்பேன். யூ டோன்ட் வரி. அம்மா தாயே, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ட்ரை பண்றேன். அப்பாவும் உன்னை விட்டுட்டு இருக்க சொன்னா இருக்க மாட்டேன்ல, அதே மாதிரி இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணை விட்டுட்டு இருக்க மாட்டாரு. மிஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்கலாம்ப்பா, ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம். அதுக்காக நம்ம கூடவே நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்க போகணும்ல. நான் ஒன்னும் எப்போ உங்க கூட இருக்க போறதில்ல. என் ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் என் ட்ரீம் பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட போயிடுவேன். நீ அந்த ட்ரீம் பாய் புராணத்தை கொஞ்சம் நிறுத்து. குட்டி பிள்ளை சாப்பிட்டீங்களா? கொழுக்கட்டை பாட்டி செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்காங்களா? சரி, எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, அப்பா உங்களுக்கு கொழுக்கட்டை எடுத்து தரேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, அதுக்குள்ள அப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. பாஸ், எனக்கு இந்த சாரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. வேற ட்ரெஸ் வேணும். காருக்குள்ள உட்காந்து வர தெரிஞ்சது, ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வர தெரியலையா? நீங்க கிளம்பிடுவீங்களோங்கிற பதட்டத்துல நகையவே கலட்டி வச்சுட்டு வர மறந்துட்டேன். இதுல எப்படி ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வருவேன்? உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாஸ். நான் கொடுக்குறேன்னு சொல்லலையே. எனக்கு வேற இல்ல போடுறதுக்கு. கபிலன் கிட்ட கேட்டா கொடுப்பான். ஆனா அவனோட ட்ரெஸ் எனக்கு சேராது பாத்தீங்களா? அதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க கொடுங்களேன். நீ என்ன ஒரு வழி பண்ணாம இங்க இருந்து போக மாட்ட போல. நீங்க ட்ரெஸ் மட்டும் கொடுங்க. நான் அதை போட்டுக்கிட்டு சமத்தா ஒரு ஓரமா உட்காந்து கபி கூட விளையாண்டுட்டு இருப்பேன்.
உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். அப்பா கொடுங்கப்பா. கொடுங்க பாஸ். குட்டி நல்லா இருக்காடா? நல்லா இருக்குப்பா. அப்பாக்கு? அப்பா இன்னும் குளிக்கலப்பா, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. டாக்டர் டாக்டர், இங்க பக்கத்துல ஏதாவது டெய்லரிங் ஷாப் இருக்கு? எதுக்கு? உங்க Dress எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கு டாக்டர். அதான் பக்கத்துல டெய்லரிங் ஷாப் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுத்து பிடிச்சு அடிச்சுக்கலாமேன்னு. ஜிம் பாடியோ உங்களுக்கு? எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களோ? இன்னொரு ஆள் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நுழைஞ்சுக்கலாம் போல டாக்டர், அப்படி இருக்கு. நான் இவ்வளவு பேசுறேனே, வாயை திறந்து பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசுறீங்களா? உங்க அப்பாவோட மொபைல் நம்பர் சொல்லு. 10க்குள்ள ஒரு 10 நம்பர் போடுங்க. குட்டி பிள்ளை தான் என்னோட வேவலந்துக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறான். குட்டி, அப்பா போய் குளிச்சுட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு இரு, என்னப்பா? சரிங்கப்பா. நீங்க போங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். தேவையில்லை, அவனை பார்த்துக்க, அவனுக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. ஆமா, இந்த கபி உங்க அப்பா சிரிக்கவே மாட்டாரா? நல்லா சிரிப்பாங்களே. எங்கடா சிரிக்கிறாரு? சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாரு போலயே. நான் புக்ல ஜோக்கெல்லாம் படிச்சிருக்கேன். ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் மாருங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு. ஆனா உங்க அப்பா ஏன்டா இப்படி உம்மனா மூஞ்சியா இருக்காரு? என்னது? உனக்கு அதெல்லாம் புரியாது, நீ குட்டி பையன். சரி, என்ன சாப்பிடுற? கொழுக்கட்டையா? ஐயா, சூப்பராவில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஆஹா, வாசனையே சும்மா தூள் கலப்புதே. என்னாச்சு? என்ன பண்ணி வச்ச? நான் ஒண்ணுமே பண்ணல டாக்டர். அவன் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கானா, அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து வாயில வச்சே கத்தி ஊற கொட்டிட்டான். நீங்களும் வந்துட்டீங்க. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? சின்ன புள்ள சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புடுங்கி சாப்பிட்டுட்டு என்னையவே கேள்வி கேட்கறியா? எந்திரி எந்திரி மேல. பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிற போச பாரு. நான் என்ன ஸ்டைலுக்காக இப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறேன்னு நினைச்சீங்களோ? பேண்ட்டும் ஷர்ட்டும் அவ்வளவு லூஸா இருக்கு, பெல்ட் போட்டும் நிக்க மாட்டேங்குது. அதான் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பேண்ட்டை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னைய திட்டுறதை நிப்பாட்டிட்டு உங்க பிள்ளைய திட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. வளர்த்த லட்சணம் தான் இந்த தெரியுதே. கொஞ்சோண்டு கொழுக்கட்டை எடுத்ததுக்கு அழுது ஊற கூட்டுறான். சின்ன பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்தே எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு நல்ல பழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் டாக்டர். நான்லாம் எங்க அம்மா கொடுக்குற டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன சாப்பிடுவ? நான் கேண்டீன்ல பிஸ்ஸா, பர்கர், சமோசான்னு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். இதுக்கு பேரு ஷேரிங்கா? வீட்டு சாப்பாடை அவாய்ட் பண்ணிட்டு கேண்டீன்ல சாப்பிடுறதுக்காக நீ பண்ணுன்னு திருட்டுத்தனம். கொஞ்சோண்டு கொழுக்கட்டை எடுத்து வாயில வச்சதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சரா? அப்பாவை போலவே பிள்ளை, பிள்ளைய போலவே அப்பா. நான்லாம் என் பிள்ளைய எப்படி வளர்க்க மாட்டேன். இங்க பாரு, மறுபடியும் மேல என்ன தெரியுது? நானும் என் ட்ரீம் பையும் சேர்ந்து எங்க பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்க்க மாட்டோம். நல்ல பழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்போம். அதைத்தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முதல்ல உனக்கு நல்ல பழக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி பேசுறவரு எனக்கும் ஒரு தட்டுல கொழுக்கட்டை எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறதுக்கு பேர் தான் அது என்னது, விருந்தோம்பல். அதை என்கிட்ட முதல்ல கேட்க வேண்டியதுதானே? கேட்காம கொடுக்கறதுக்கு பேர் தான் டாக்டர் விருந்தோம்பல். நான் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஹோட்டல், உங்களுக்கு பேர் சர்வர். நல்லா பேசு, ஆனா இந்த வாய் மட்டும் இல்லையோ? அதான் இருக்குல்ல, விடுங்க. என்னத்தை விடுறது? இப்ப என் புள்ள அழுதுட்டு இருக்கான், அவனை சமாதானப்படுத்து. அவ்வளவுதானே, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் சமாதானப்படுத்துறேன். நீங்க எனக்கு ஒரு பிளேட்ல கொழுக்கட்டை வச்சு எடுத்துட்டு வாங்க, போங்க. நீ முதல்ல அவனை சமாதானப்படுத்தி அழுகை நிப்பாட்டு. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ஒரு கொழுக்கட்டை எடுத்ததுக்கு அழுது ஊற குட்டியாச்சு. கபி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையா உங்க அப்பா? இங்க பாரு, என்ன இழுக்காத, என்ன இழுக்காம சமாதானப்படுத்து. நீங்க வச்சிருக்கிற பாடிக்கு உங்களை இழுத்துட்டாலும் கபி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, பேபி ஷார்க் டிட்டுடுடு, பேபி ஷார்க் டிட்டுடுடு, பேபி ஷார்க் டிட்டுடுடு, பேபி ஷார்க். டாடி ஷார்க் டிட்டுடுடு, டாடி ஷார்க் டிட்டுடுடு, டாடி ஷார்க் டிட்டுடுடு, டாடி ஷார்க். ஏய் ஏய், ஷைன் ஷைன் பப பப பம், ஷைன் ஷைன் பப பப
வாங்க போங்க. கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்கமேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? என்ன வகையான மேக் நீ? நான் எதுக்கு கவலைப்படணும்? எங்க அப்பா தான் கவலைப்படணும். கண்டிப்பா கவலைப்படணும், உன்னை பொண்ணா பெத்ததுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என் ட்ரீம் பாய் என் கனவுல வந்து அப்படி என்ன டிஸ்டர்ப் பண்றான். நான் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் தான். அதுக்கப்புறம் என் ட்ரீம் பாய் என் கனவுல வர ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க தான் கேட்கவே இல்லை. அப்புறமும் அப்பா கிட்ட நான் சொன்னேன், கல்யாணத்து அன்னைக்கும் என் ட்ரீம் பாய் என் கனவுல வந்தான்னா கண்டிப்பா நான் போயிடுவேன்னு சொன்னேன். அதனாலயே என்னை தூங்க விடாம சுத்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதையும் மீறி நான் எப்படித்தான் தூங்கினேன்னு தெரியல. கரெக்டா 3 மணிக்கு என் ட்ரீம் பாய் வந்துட்டான். ஒரு அழகான ஊஞ்சல்ல என்னை என் ட்ரீம் பாய் உட்கார வச்சு ஆட்டி விட்டுட்டு இருந்தானா, நானும் சிரிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே அப்படியே திரும்பி என் ட்ரீம் பாய் முகத்தை பார்க்க போனேன். அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டாங்க. எழுப்பி விட்டு குளிக்க வச்சு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு நான் மனசே கேட்கல. என் ட்ரீம் பாய் என்னைய வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்தது. அதான் எல்லாத்தையும் போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பிட்டேன். உன் அப்பா அம்மாவை பத்தி சுந்தர் பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் ட்ரீம் பாயை நினைச்சு கவலைப்படுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. டாக்டர், என் ட்ரீம் பாய் என்னை தேடிக்கிட்டு இருக்கான், எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். கனவுல அப்படித்தான் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு தான் நான் திரும்பி பார்த்தேன். ஆனா பாக்குறதுக்குள்ள என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. அவன் பாவம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நான் அவனை தேடி போகலைன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ரொம்ப முத்திருச்சு. என்னோட லவ் தானே? ஆமா. அது எனக்கே தெரியுமே. டாக்டர், சீக்கிரமா என் ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணன். கனவுல வந்து உன்னை கூப்பிடுறவன் அவனே உன்னை தேடி வரலாம்ல. அவன் பாவம். அவனுக்கு எங்க வீடு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கு தெரியும்? ஆனா ஒரு ட்ரூ லவ் வேணும்னா நம்ம தான் ஸ்டெப் எடுத்து முயற்சி எடுத்து தேடி போகணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, குறைஞ்சு போயிட மாட்டோம். நான்லாம் உங்களை மாதிரி ஈகோ பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு வரப்பா அப்படிலாம் இருக்க மாட்டேன். அவன் என்ன தேடி வந்தா என்ன, நான் அவனை தேடி போனா என்ன? 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா போதாதா? அப்புறம் லவ் தான், அப்புறம் மேரேஜ் தான், அதுக்கப்புறம் 6 பாப்பா பெற்றுக்குவோம். போதும் போதும் போதும், அதையெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு. டேய் கண்ணு. அப்பா. என்னடா கண்ணு, ஏன்டா இப்படி பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அது தெரியுமா? தெரியும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான்லாம் வர மாட்டேன். நான் டாக்டர் சார் கூட தான் இருப்பேன். தம்பி கூட்டிட்டு போங்க சார். டாக்டர் சார், என்ன அனுப்பிடாதீங்க. நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். சமத்தா இருப்பேன். டேய் கண்ணா, அப்பா சொல்றது கேளுடா. அப்பா இல்லாம நீ இருந்துக்கிடவே மாட்ட. அதெல்லாம் இருந்துக்கிடுவேன்ப்பா. அப்பா, எனக்கு இங்க ஒரு குட்டி பையன் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கான், கபி. அந்த உங்க பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க, கபிலன். டாக்டர் சாரோட பையன். அவன் கூட சேர்ந்து என்னையும் டாக்டர் சார் நல்லா பாத்துக்குவாரு. நான் என்னோட ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். அத்தை மாமா சுந்தர் எல்லாரும் உன்னை கேட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. அவங்கள அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா. நான் இங்க தான் இருப்பேன். டாக்டர் சார் ஏதோ ஊருக்கு போறாராம். அவர் கூட நானும் போய் என் ட்ரீம் பாயை தேட போறேன். டாக்டர் சார் சொல்லுங்க. தம்பி சார், அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ரெடி. வந்தா கூட்டிட்டு போங்க. கண்ணா, அப்பா சொல்றது கேளுடா, வாடா. சரி கல்யாணம் பண்ண வேண்டாம், வா நம்ம வீட்டுல வந்து இரு. நாப்பா, நான் என்னோட ட்ரீம் பாயை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. தம்பி நான் என்ன சார் பண்றது? சொன்னா கேட்கவே மாட்டா தம்பி. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படின்னா பாத்துக்கோங்க தம்பி. அதெல்லாம் பாத்துக்குவாரு. என்ன டாக்டர் சார், பாத்துக்குவீங்க தானே? நான் சொன்னா கேட்பே மாட்டியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்னா உங்க அப்பா கூட கிளம்பி போ. கேட்பேன் கேட்பேன். கேட்பியா? அப்படின்னா உங்க அப்பா கூட கிளம்பி போ. டாக்டர், இதெல்லாம் போங்காட்டம் தெரியுமா? இப்படியெல்லாம் ஏமாத்தக்கூடாது. என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சீங்களா? இப்போ நீங்க என்ன எங்க அப்பா கூட அனுப்பி வச்சீங்கன்னா நான் நேரா வீட்டுக்கு போனதும் அங்க இருந்து வேற எங்கேயாவது என் ட்ரீம் பாயை தேட போயிடுவேன். டேய், அப்பா இங்க இருந்தாலாவது நான் டாக்டர் கூட தான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் எங்க போவேன்னு உங்களுக்கு தெரியாது. நானும் சொல்லவும் மாட்டேன். எங்கிட்டாவது போயிடுவேன். தம்பி எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். சீக்கிரமே பத்திரமா அனுப்பி வச்சிருங்க தம்பி. உங்ககிட்ட இதை நான் கேட்கக்கூடாது தான். ஆனாலும் என் பிள்ளை பிடிவாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேற வழி தெரியல. பார்த்துக்கோங்க. என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் அனுப்புறேன். போயிட்டு வரேன். பிள்ளைய பார்த்துக்கோங்க. டேய் கண்ணா, சரி அப்படின்னா டாக்டர் சார் கூடயே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. எங்க போனாலும் டாக்டர் சார் கூட தான் போவேன். சரி பத்திரமா இருந்துக்கோ. உங்ககிட்ட நான் தோத்துட்டேன் தம்பி.